ஈரோடு மாவட்டத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. நள்ளிரவில் நடைபெற்ற கொண்டாட்டங்களிலும் பிரார்த்தனைகளிலும் ஏராளமானோர் திரளாக பங்கேற்றனர். இதுகுறித்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் ஜான் மைக்கேல். 2015ஆம் ஆண்டு நிறைவு பெற்று 2016ஆம் ஆண்டில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். தற்போது நான் இருக்கும் பகுதி பார்த்தோம் அப்படின்னா ஈரோட்டினுடைய மைய பகுதியான பன்னீர்செல்வம் பூங்கால இருக்கேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற CSI தேவாலயத்தின் முன்பு நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த இடத்துல 2016ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதத்துல ஏராளமானோர் ஒன்று திரண்டு உற்சாகத்தை வெளிப்படுத்தினாங்க. கேக் வெட்டி தங்களுடைய நண்பர்களுக்கு இனிப்புகள் வழங்கி இந்த வருடத்தை வரவேற்பு தெரிவிச்சாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பகுதி முழுவதுமே ஒரு விவசாயம் நிறைந்த பகுதி. அதனால இந்த வருடத்தில் வறட்சியினுடைய பாதிப்பு தங்களுக்கு எவ்விதத்திலும் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த புத்தாண்டை வரவேற்றிருக்கிறாங்க. தற்போது நம்மிடையே திரு சேவியர் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். இந்த புத்தாண்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2015ஆம் ஆண்டுல உலகளாவிய அளவுல பல கசப்பான அனுபவங்கள் நமக்கு எல்லாருக்குமே நடந்திருக்கும். அதை தாண்டி பல நல்ல விஷயங்கள் தனிப்பட்ட முறையிலையும் பொதுவாகவும் நடந்திருக்கு. இந்த 2016ல இன்னும் நம்ம அதிக நம்பிக்கையோட எதிர்கொள்றோம். என்ன காரணம்னா கடந்த ஆண்டுகள் நடந்த சிறப்பான நிகழ்வுகளை விட இந்த வருஷம் இன்னும் அதிகமா நடக்கும், எல்லாமே நல்லதா நடக்கும், எல்லாருக்கும் நல்லதா நடக்கும்ன்ற எதிர்பார்ப்போட இந்த புது ஆண்டுல உள்ள போறோம். இந்த வருஷம் சமத்துவம் சகோதரத்துவம் அனைவருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாமே பொதுவாக கிடைக்கக்கூடிய வருஷமா இது மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வருஷத்தை எதிர்கொள்றோம். அதாவது இந்த ஆண்டு சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே மழை வெள்ளத்தினால கடுமையான மக்கள் பாதிப்புக்குள்ளாயிருந்தாங்க. ஆனா இந்த வரும் 2016ஆம் ஆண்டு தங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாத ஆண்டாக அமையணும் அப்படின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. மேலும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த 2016ஆம் ஆண்டை வரவேற்கும் விதத்துல ஏராளமானோர் உற்சாகத்தோடு இந்த இடத்துல கூடி இருந்தாங்க. மேலும் ஜாதி மதங்களை கடந்து இந்த புத்தாண்டை வரவேற்றிருக்காங்க. இந்த இடத்துல எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் நிகழக்கூடாது என்பதற்காக ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியிலையும் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த வரக்கூடிய இந்த 2016ஆம் ஆண்டில் மக்களுக்கு ஒரு இனிமையான ஆண்டாக அமைய வேண்டும் என்பது அனைவரின் விருப்பமாகவும் உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாசிவத்துடன் ஜான் மைக்கேல்.